அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற நூல் மற்றும் நூலாசிரியர்களுடைய பெயர்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த ஆசிரியர் என்னென்ன நூல்களை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் பயனுள்ள வகையில் இருக்கும். கீழே வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிருக்கேன். நிறையா டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 தொகை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை அப்படின்றவங்க வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. குறுந்தொகையை வந்து தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. ஐங்குறுநூறு புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 10 பரிபாடல் ரெண்டுமே வந்து தொகுத்தவர் யாருன்னு சொல்லி தெரியாது. கலித்தொகை வந்து நல்லந்தூவனார், அகநானூறு உத்திர சன்மனார், புறநானூறு வந்து தொகுத்தவர் யாருன்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகுப்பித்தவர் நற்றிணை பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகை வந்து யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. ஐங்குறுநூறு யானை கட்சை மாஞ்சேரல் இரும்பொறை 10 பரிபாடல் கலித்தொகை இது 3மே வந்து தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாது. அகநானூறு வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படின்றவர் வந்து தொகுப்பித்திருப்பார். புறநானூறு வந்து தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. ஸோ 8 தொகை நூல்கள் இவ்வளோ தான் முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு அகநூல் புறநூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா? அகநூல்கள் 3. குறிஞ்சிப்பாட்டு கபிலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முல்லைப்பாட்டு நப்பூதனார், பட்டினப்பாலை கடியலூர் உத்திரங்கண்ணனார். புறநூல் பாருங்கள். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர், பெருநராற்றுப்படை முடந்தம கன்னியார், சிறுபானாற்றுப்படை நல்லந்தூவனார், பெருநராற்றுப்படை கடியலூர் உத்திரங்கண்ணனார், மலைப்படுகடம் என்று அழைக்கப்படுகிற கூத்தராற்றுப்படை பெருங்கௌசிகனார் வந்து என்ன பண்ணிருப்பார், எழுதியிருப்பார். அகம்புறம் சார்ந்த நூல் 10 பாட்டில் அகம்புறம் சார்ந்த நூல் எது அப்படின்னா நெடுநாள் வாடை. ஸோ நெடுநாள் வாடை அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நக்கீரர். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள் பாருங்கள். நாலடியார் சமண முனிவர், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதம் சேர்ந்தனார், திரிகடுகம் நல்லந்தூவனார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 மூன்றுரை அரையனார், சிறுபஞ்சமூலம் காரியாசன், ஏலாதி கனிமேதாவையார், திருக்குறள் திருவள்ளுவர், ஐந்தினை 50 மாறன் புறையனார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். ஸோ இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, உடனே இதை பார்த்துட்டு ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓகேங்களா? ஐந்தினை 70 மூவாதியார், திரைமாலை 150 அப்படின்னா கனிமேதாவையார், முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார், கைநிலை புள்ளங்காடனார், கார் 40 பார்த்தோம் அப்படின்னா மதுரை கண்ணங்கூத்தனார், களவழி 40 வந்து பொய்கையார், இந்நிலை அப்படின்றதும் பொய்கையார். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பிடுறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 காப்பியங்கள் சூளாமணி தோளாமொழி தேவர், இலக்கேசி ஆசிரியர் பெயர் தெரியாது, உதயகுமாரன காவியம் ஆசிரியர் பெயர் தெரியாது, நாககுமாரன காவியம் ஆசிரியர் பெயர் தெரியாது, யசோத காவியம் வெண்ண வலுவுடையார் அப்படின்றவர் வந்து இருந்திருப்பார். அடுத்து இலக்கண நூல்கள் பாருங்கள். அகத்தியம் அப்படின்ற நூல் அகத்தியர் எழுதியிருப்பார். தொல்காப்பியருடைய ஆசிரியர் தான் யார்? அகத்தியர். ஓகேங்களா? புறப்பொருள் வெண்பாமலை ஐயா நாரதினார், யாப்பெருங்கலம் அமிர்த சாகரர், வீரச்சோழியம் புத்தமுத்திரர், நன்னூல் பவானந்த முனிவர், தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1956 எழுதியிருப்பார். யார்? கால்டுவெல் அப்படின்றவர் எழுதியிருப்பார். நாடக நூல்கள் நாடகவியல் அப்படின்றதுக்கான ஆசிரியர் பரிதிமார் கலைஞர், மதக சூளாமணி சுவாமி விபுலானந்தார், சாகுந்தலம் அப்படின்னா மறைமலை அடிகள், நாடகத்தமிழ் சம்பந்தனார் பம்மல் சம்பந்தனார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சாரி விலாசம் காச விஸ்வநாதர், மத்த விலாச பிரகாசனம் மகேந்திரவர்ம பல்லவன் 1 அப்படின்றவர் எழுதியிருப்பார். ஸோ மற்ற நூல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கந்த புராணம் அப்படின்றது கச்சியப்ப முனிவர், திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர், நலவெண்பா புகழேந்தி புலவர், வில்லி பாரதம் வில்லி புத்தூரார், சீராபரணம் முரும்புலவர், திருப்பாவை ஆண்டாள், கலிங்கத்து பரணி அப்படின்ற நூல் எழுதினது ஜெயம் கொண்டார், மீனாட்சி பிள்ளை தமிழ், குமரகுருபரர், குற்றாலக்குறவஞ்சி, திரிகூட ராசப்ப கவிராயர், திருப்புகழ் அருணகிரிநாதர், முக்குடல் பல்லு ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியாது, நந்தி கலம்பகமும் என்னது ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியாது, தமிழ் விடுத்தூது ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியாது, முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியாது, பெரிய புராணம் சேக்கிலார், தேவாரம் அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருவாசகம் திருவெம்பாவை மாணிக்கவாசகருடைய நூல் என்னது? திருவாசகம் திருவெம்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் வந்து சைவ திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா? உலக நீதி உலகநாதர், பெருங்கதை அப்படின்றது கொங்குவெளிர்
கொங்குவெளிர் அப்படின்றவர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நற்றமிழ் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். நற்றமிழ் என்னும் நூலை எழுதியவர் சோமசுந்தர பாரதியார். ராவண காவியம் யார்? புலவர் குழந்தை. திருச்செந்நிற களம்பகம் சுவாமிநாத தேசிகர். சின்ன சிரா பனு அகமது மரக்கையார். நான்கண்ட பாரதம் யார்? அம்புஜம்மாள். காந்தி பிள்ளை தமிழ் ரா சொக்கலிங்கம். சேயூர் முருகன் பிள்ளை தமிழ் அந்தாதி கவி வீரராகவர். திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூல் எழுதினவர் யார் அப்படின்னா பகலக்கூத்தர். தமிழ் தடங்கள் அப்படின்னா டாக்டர் அரவாணன். என் சரிதம் உவேசா. என் சரிதம் அப்படின்ற நூலில் வந்து உவேசா. இந்த நூலை வந்து விகடன் அந்த இதில் வந்து என்ன பண்ணிருப்பார், தொடர்கதையாக எழுதியிருப்பார். நந்தனார் சரித்திர கீர்த்தனை கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படின்றவர் எழுதியிருப்பார். குறிஞ்சி மலர் பார்த்தசாரதி. ஊசிகள் அப்படின்ற நூல் எழுதியவர் மீரா. ஔவையார் பாருங்கள், ஔவையார் எழுதிய நூல்கள் என்னென்னு பாருங்கள். கொன்றைவேந்தன் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, ஞானக்குரல் எனும் நூலையும் அவங்க தான் இருப்பாங்க. அசதி கோவை அப்படின்ற நூலையும் ஔவையார் தான் இருப்பார். அதிவீர ராம பாண்டியனுடைய நூல்கள் வெற்றி வேட்கை, நைடரதம், லிங்கபுராணம், காசி காண்டம், வாயு சங்கீதை, திருவை அந்தாதி அப்படின்னு நூல் எழுதுனது அதிவீர ராம பாண்டியன். மாணிக்க வாசகர் பாருங்கள், திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை. திருக்கோவையார்ன்ற நூலையும் அதில் இருப்பார் மாணிக்க வாசகர். புத்தகத்தில் திருவாசகம், திருவெம்பாவை அப்படின்ற நூல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கம்பர் பாருங்கள், கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபதி, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி ஆகிய நூல்கள் எழுதியவர் யார்? கம்பர். ஒட்டக்குத்தர் குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ். மூவருள்ளா தக்கையக பரணி, உத்திர காண்டம் அப்படின்ற நூல் எழுதினவர் யார்? ஒட்டக்குத்தர். திருத்தக்கதேவர் வந்து சீவக சிந்தாமணி, நரிவிருத்தம் ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார். வீரமாமுனிவர் தேம்பவாணி, திருக்காவலூர் களம்பகம், கத்திரியம்மன் அம்மனை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருகதை, தொன்னூல் விளக்கம், சதுரகராதி, செந்தமிழ் இலக்கணம் ஆகிய நூல்கள் எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்தது ராபர்ட் டி நெபிலி. அடுத்து தத்துவ கண்ணாடி, ஞான தீபிகை, இயேசுநாதர் சரித்திரம், புன்னர்ஜென்ம ஆட்சேபம் அப்படின்ற நூலை எழுதியிருந்திருப்பார். குமரகுருபரர் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, காசி கலம்பகம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம் ஆகிய நூல்களை குமரகுருபரர் எழுதியிருப்பார். திரிகூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால தலபுராணம், திருக்குற்றால மாலை, திருக்குற்றால சிலேடை வெண்பா, திருக்குற்றால மகா அந்தாதி, திருக்குற்றால உலா, திருக்குற்றால ஊடல், திருக்குற்றால பரம்பொருள் மாலை, திருக்குற்றால கோவை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குற்றால குழல்வாய் மொழி மாலை, திருக்குற்றால கோலமாலை, திருக்குற்றால வெண்பா அந்தாதி, திருக்குற்றால பிள்ளைத்தமிழ், திருக்குற்றால நன்னகர் வெண்பா ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா நம்ம திரிகூட ராசப்ப கவிராயர். ஸோ எல்லாத்துலேயுமே திருக்குற்றாலம் அப்படின்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. இச்சை கிருஷ்ணபிள்ளை ரச்சன்ய யாத்திரம், ரச்சன்ய மனோகரம், போற்றி திருவகவல், ரச்சன்ய சமய நிர்ணயம், ரச்சன்ய குரல் ஆகிய நூல்கள் எழுதியது எச். கிருஷ்ணபிள்ளை. ராமலிங்க அடிகளார் இருப்பாங்க. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகருணை உலகம், திருவருட்பா. சிவபிரகாச சுவாமிகள் வந்து நன்னெறி, நால்வர் நான்மணி மாலை அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். உரும்புலவர் வந்து சீராபுராணம், முதுமொழி மாலை, சீதாகாதி, நொண்டி நாடகம் ஆகியவற்றை எழுதியவர் யார் அப்படின்னா உரும்புலவர். பலப்பட்டறை சொக்கநாத பிள்ளை. அழகர் கிள்ளை விடுத்தூது அப்படின்ற நூல், மும்மணிக்கோவை, தென்றல் விடுத்தூது ஆகிய நூல்கள் எழுதியவர் யார் அப்படின்னா பலப்பட்டறை சொக்கநாத புலவர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரி. பெத்தலோகம் குறவஞ்சி, ஞானத்தச்சன், ஞான உலா, ஆரண தித்தம் அப்படின்ற நூல் எழுதியவர் அப்படின்னா தஞ்சை தேவநாயக சாஸ்திரி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாம்பழ கவி, சிங்க நாவலர். மாம்பழ கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? மாம்பழ கவி என்று அழைக்கப்படுவது சிங்க நாவலர். பழனி பதிகம், குமரகுரு பதிகம், சிவகிரி பதிகம், திருச்சென்னல் பதிகம் ஆகிய பதிகத்தில் எழுதியவர் யார் அப்படின்னா மாம்பழ கவி, சிங்க நாவலர். சச்சிதானந்தன் யார் அப்படின்னா ஆனந்தத்தேன் அன்னபூரணி, யாழ்ப்பாண காவியம் ஆகியவற்றை வந்து சச்சிதானந்தன் எழுதியிருப்பார். அசலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா காந்தி புராணம், ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிப்பகம், ராமலிங்க சுவாமிகள் சரிதம் ஆகிய நூல்களை வந்து எழுதியிருப்பார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சேக்கிலார் பிள்ளை தமிழ், திருவணைக்க பிள்ளை தமிழ், அகிலாண்டநாயகி பிள்ளை தமிழ் ஆகிய 3 நூல்களை எழுதியிருப்பார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம், நூல் தொகை விளக்கம்,
திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி ஆகிய நூல்களை எழுதியிருப்பார் பே. சுந்தரம் பிள்ளை. அயோத்திதாசர் பாருங்கள், புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம் ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார். பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார். பாரதிதாசன் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிரந்தையார், குறிஞ்சித்திட்டு, அழகின் சிறப்பு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இலக்கியம், இசையமுது, கண்ணகி புரட்சி காவியம் ஆகிய நூல்களை வந்து யார் எழுதியிருப்பார்? பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார். நாமக்கல் வே. ராமலிங்கனார் பாருங்க, தமிழின் இதயம், அவளும் அவனும், சங்கொலி, தமிழ் தேர், காந்த அஞ்சலி, என் கதை, ஓகேங்களா. இதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உவேசா. என் கதை அப்படின்றது வே. ராமலிங்கனார். மலைக்கல்லன், தமிழோசை, இலக்கிய இன்பம், கம்பரும் வால்மீகியும், ஆரியராவது திராவிடராவது ஆகிய நூல்கள் எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாருங்கள், மலரும் மாலையும், மருமக்கள் வழிமான்மையும், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, உமர்கயம் பாடல்களை எழுதியிருக்கார். திருவி கல்யாண சுந்தரம், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், இமயமலை அல்லது தியானம், முருகன் அல்லது அழகு, சைவத்துறவு, சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியும் தாய்மானவரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியும் சீர்திருத்தமா அப்படின்றது, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது யார்? நம்ம திருவிக்கா. இந்தியாவும் விடுதலையும், தமிழ் சோலை, உள்ளொளி, முருகன் அருள் வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், அருகன் அருகே, பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும், வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் ஆகிய நூல்கள் எழுதினது யார்? தெரிவிக்கா. மு. வரதராசனார் பாருங்கள், அகல் விளக்கு, கரித்துண்டு, கல்லோ காவியமோ, மணல் வீடு, மண் குடிசை, குருவிக்கூடு. சுரதா வந்து தேன்மாலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும். பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, ஐயை, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி, நூறாசிரியம். அடுத்து வந்து பரிதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி, கலாவதி, சித்திரக்கவி, மான விஜயம் ஆகிய நூல்களை பரிதிமார் கலைஞர் வந்து இருந்திருப்பார். கல்கி வந்து பாருங்கள், சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், பத்திரவன், பார்த்திபன் கனவு, அலையோசை, கணையாளியின் கனவு ஆகிய நூல்களை வந்து கல்கி எழுதியிருப்பார். தேவனைய பவனர் வந்து தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, மண்ணிலேவின் பண்டைய தமிழர், நாகரிகமும் பண்பாடும் ஆகிய நூல்களை தேவனைய பவனர் எழுதியிருப்பார். அறிஞர் அண்ணா பாருங்கள், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், ஓரிரவு, வேலைக்காரி, நீதிதேவன் மயக்கம், சொர்க்கவாசல், நல்ல தம்பி, நல்லவன் வாழ்வான் ஆகிய நூல்களை வந்து யார் இருப்பார்? அறிஞர் அண்ணா வந்து எழுதியிருப்பார். கவிக்கோ அப்துல் ரகுமான், சுட்டு விரல், பால் வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், காரைகளே நதியாவதில்லை, விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை வந்து கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதியிருப்பார். ராபி சேதுபிள்ளை, ஊரும் பேரும், தமிழின்பம், திருவள்ளுவர் நூல் நயம், தமிழ் விருந்து, ஆற்றங்கரைய நிலை ஆகிய நூல்கள் வந்து ராபி சேதுபிள்ளை எழுதியிருப்பார். கவிஞர் கண்ணதாசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம், அட்டானந்தி, ஆதிமந்தி, மாங்கனி, ராஸ் தண்டனை ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார். கலைஞர் கருணாநிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், குரலோவியம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டைம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது கவிப்பேரரசு வைரமுத்து, கள்ளிக்காட்டு இதிகாசகம், குறவச்சி காவியம், 4ஆம் உலகப் போர் ஆகிய நூல்கள் எழுதினது கவிப்பேரரசு வைரமுத்து அப்படின்றது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. நன்றி நண்பர்களே, பாய்.